கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 3:17, 2 Corinthians 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. என்ன, கர்த்தர் ஆவியான தேவன், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்தை பார்க்கும்போது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர். நீங்கள் யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் பார்க்குறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் ஒருத்தருக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு 36வது வசனம் சொல்லும்போது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ உங்களுக்கு யார்? கர்த்தராகிய நான், ஆவியாகிய நான் உங்களுக்கு விடுதலை கொடுத்தாதான் உங்களுக்கு விடுதலை. ரோமர் 3வது அதிகாரம் 19-20 பார்க்கும்போது, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கென்றே சொல்லுகிறது அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போ என்ன, எல்லா பாவம் செஞ்சு தேவ மகிமையற்றானவங்களானோ பாவத்தை நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால ஒருத்தரும் நீதிமானாக்கப்படுறதில்லை. ஆனால் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம், எப்படி விடுதலைப்படுகிறோம்? ஆவியான கர்த்தர்னால தான். அதனால தான் கலாத்திய சபையில் முதல்ல அவங்க ஆவியை பெற்றுக்கொண்டு விடுதலை பெற்ற மக்கள் அதற்கு பின்பாக பிரமாணங்களை கடைபிடிக்க போனதுனால தான் அவங்கள பார்த்து கேட்குறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்குறாரு, நம்ம ஆனபடியினா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில், ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் வராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டு மறுபடியும் போய் நான் விருத்த சேதனம் பண்ணுறேன், அதனால எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டீங்க? சுயாதீனத்திற்கு, விடுதலைக்கு என்று அழைக்கப்பட்டீங்க. அந்த விடுதலை யாரால் உண்டாகும்? ஆவியாயிருக்கிற கர்த்தர்னால தான் உண்டாகும். அதனால தான் எங்கே தேவனுடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து, உங்களுடைய எல்லா விதமான அக்கிரமங்கள்லேருந்தும், மீறுதல்கள்லேருந்தும், மரணத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை உண்டாகி நீங்கள் நித்திய வாழ்வு பெற்று சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் எப்போதும் வாழக்கூடியதா. அதனால தான் இங்கே சொல்லும்போது 2ஆம் ஆதாம், பிந்தின ஆதாம், 2ஆம் ஆதாம் என்று சொல்லக்கூடிய கர்த்தர் ஆவியான கர்த்தர். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது மோசே மூலம் நியாயப்பிரமாணம் வந்தது, சரியா? ஆனால் கிருபையும் இரக்கமும் கிருபையும் சத்தியமும் யார் மூலமாக வந்துச்சு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாக. மோசே பிரமாணங்களை கொடுத்தாரு, மரித்து போனார். ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்து உயிர் தெழுந்து நமக்கு ஒரு புதிய ஜீவ மார்க்கம் என்று சொல்லக்கூடியதாய் நாம் புதிதாய் வாழ்வதற்கான ஒரு வழியை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ முதலாவது என்ன? அவர் தான் வழி. அந்த வழி வெளியே போகணுன்னா எங்கே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான். அதனால தான் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளேயும் ஆவியாக அவர்களுக்குள்ளே இருக்கிறார். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழுகிறார் என்று சொல்கிறோம். எப்படி வாழ்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். நமக்கு பரிசுத்த ஆவியாய் கொடுத்து, அந்த ஆவி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய அந்த திரியேக தேவன் நமக்குள்ளே இருக்கிறாரு. அதன் மூலமாய் நாம் விடுதலை பெற்றவர்களாய், நம்ம பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய், நம்ம என்ன கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வருகிறோம். அப்பொழுது நமக்கு அந்த முக்காடு எடுபட்ட போச்சு. நம்ம இப்போ பழைய ஏற்பாடு வாசித்தாலும் அதில் என்னத்தை பார்க்குறோம்? எப்படி தேவனாகிய கர்த்தர்
இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்ன தீர்க்க தரிசனங்களை எல்லாம் பார்த்து ஆவியான அந்த கர்த்தர் நமக்குள்ளே இருந்து நம்ம பூரண விடுதலை பெற்ற மக்களாக வாழுகிறோம். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் அந்த ஆவியான கர்த்தரால் விடுதலை பெற்று நம்முடைய ஆவியில் ஒரு உயிர்ப்பிப்பு உண்டாகி நாம் அந்த நித்திய ஜீவனோடு ஆவியோடு சுதந்திரவாளிகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வல்ல பிதாவே, இதோ எங்களுக்குள் வாசமாய் இருக்கிற அந்த பிதா குமாரன் என்று அழைக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. இதோ எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களை எல்லா பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து எங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுத்து ஒரு ஜீவனை கொடுத்து எப்போதும் உம்மோடு இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்துருக்கீங்க. அதற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட். காட் பிளஸ் யூ.